இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை நேரத்தில் வீடுகளில் கூடி ஆராதிக்கிற நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு முன்பாக ஆலயத்தில் நம்ம எப்படி ஆராதிப்போமோ அந்த உணர்வோட கர்த்தரை நோக்கி கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. பிதாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ராஜா. பரிசுத்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அநாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அடைக்கலமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதுவரை எங்களை நடத்தி வந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். வெற்றி வேந்தனே, உமக்கு ஸ்தோத்திரம். தயாபரரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ராஜா. நீர் ஒருவரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்க தேவன் அப்பா. ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் தேவன், எங்கள் நம்பிக்கைக்குரியவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இதுவரை எங்களை நடத்தி வந்த நல்ல தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, உம்முடைய காருண்யம் அப்பா எங்களை தாங்கினதை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கரம், உம்முடைய நிழல் எங்களோடு வந்ததை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஆண்டவரே. அப்பா, அந்த உலகத்தின் பொல்லாத சூழ்நிலைகளிலும் தகப்பனே ஆண்டவரே, அப்பா தம்முடைய பிள்ளைகளாகி எங்களை ஆண்டவரே உம்முடைய கரத்தால் எங்களை மூடி மறைத்தீங்கள தகப்பனே. ஓ க்ளோரி 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 டு எல்லா மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். நீர் ஒருவரே மகிமையின் ராஜா அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் மேல் அன்பு கூர்ந்த ஆண்டவரே, எங்களுக்காய் இரத்தம் சிந்தி எங்களை மீட்ட எங்கள் இரட்சகரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. அன்பின் நேசரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆச்சரியமான எங்கள் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு தந்து இதுவரை எங்களை நடத்தி வந்த நல்ல தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஓ க்ளோரி டு ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்ல எபினேசரா எங்களை நடத்தினீங்கள தகப்பனே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்ஷடாய், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா. ஆமென். சதா காலமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கேருபீன்கள் சேராபீன்கள் ஓய்வின்றி பாடி போற்றும் உன்னத தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்திற்கே கனம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திற்கே துதி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திற்கு புகழ் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் வல்லமை உள்ளதப்பா. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே வல்ல தேவன் அப்பா. ஹல்லேலூயா. பராக்கிரமர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கொப்பானவன் யாரப்பா? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் ஒருவரும் இல்லை ராஜா. க்ளோரி 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 டு லார்ட். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராகிய எங்கள் தேவன் அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆமென். எங்களை நடத்துகிற நல்ல தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நீதியின் சூரியனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் 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 ஆமென். நன்றி 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 ராஜா நன்றி ராஜா. ஆமென். எங்கள் தயாவரரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அடைக்கலமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆபத்து நாளில் அரணும் கோட்டையுமான எங்கள் தேவன் ஆண்டவரே. தீங்கு நாளில் ஆண்டவரே, உம்முடைய கூடார மறைவில் எங்களை மறைத்து பாதுகாத்து வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ க்ளோரி க்ளோரி டு லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். தீங்கு நாளில் ஆமென் அவர் தம்முடைய கூடார மறைவில் நம்மளை மறைத்து ஆமென் இதுவரை நம்மளை பாதுகாத்து வந்த தேவன் அவர் அல்லவா. ஆமென். கரங்களை உயர்த்தி அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தீமைகள் எங்களை தொடாதபடிக்கு ஆண்டவரே, தீயவனுடைய கண்ணிக்கு எல்லாம் விலைக்கு பாதுகாத்த எங்கள் நேசர் ஆண்டவரே. ஆமென். உன்னதர் அப்பா. ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். ஆமென். பரலோகத்தில் இருந்த ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ராஜா, பறந்து காக்கிற பட்சியை போல எங்களை காத்தீரப்பா. ஓ ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்க கிருபை ஆண்டவரே எங்களை தாங்கி நடத்துகிறது உங்க கிருபை, உங்க தயவு நினைத்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் கோடானு கோடி நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிற தகப்பனே ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள எங்களை மறைத்தீங்கள நன்றி ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ள எங்களை மறைத்து ஆண்டவரே. ஆமென். தீயவனுடைய கண்ணிக்கு எங்களை விலக்கி எங்களை மீட்ட எங்கள் இரட்சகரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஓ க்ளோரி டு லார்ட். எல்லா மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துறோம் தகப்பனே ஆண்டவரே. உம்முடைய கரந்தாப்பா எங்களை வழி நடத்துகிறது ராஜா. ஆமென். உம்முடைய கரந்தாப்பா எங்களை பாதுகாக்கிற தகப்பனே. எங்களுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு ஆண்டவரே தம்முடைய தூதர்களை கொண்டு தாங்குகிற எங்கள் தேவனே. ஓ ஹல்லேலூயா. அப்பா, உம் அன்பை நினைத்து ஆண்டவர் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனை ஆச்சரியமான தேவன்
தேவன் தகப்பனே ஆண்டவரே. எத்தனை அதிசயமான இரட்சகர் அப்பா. ஓ ஹல்லேலூயா. என் மீட்பரே உமக்கு நன்றி அப்பா. என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் ராஜா, நீரே என் தேவன் அப்பா, நீரே என் இரட்சகர். ஆமென். நீரே என் மீட்பர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்திலிருந்து எங்களை மீட்ட எங்கள் இரட்சகர் நீரல்லவா தகப்பனே ஆண்டவரே. ஆமென். பரலோகம் கொண்டு சேர்க்கிறவரே ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிற எங்கள் நல்ல நேசரே அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய திருநாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் அப்பா. இயேசுங்கிற திருநாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவர். இயேசுங்கிற திருநாமத்திற்கே வல்லமை உண்டாகட்டும் அப்பா. ஆமென், ஆமென் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். எங்களுக்கு சுகம் தந்த தேவன் நீரல்லவா தகப்பனே ஆண்டவரே. பலவீனங்கள், வியாதிகள் ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள்ல அப்பா எங்களை பலவீனப்படுத்தின நேரங்கள் ஆண்டவரே, ஆமென், உம்முடைய சுகம் ஆண்டவரே. யெகோவா ரப்பா எங்கக்கூடிய நாமத்தினால எங்களுக்கு சுகம் தந்தீங்கப்பா. உம்முடைய தழும்புகளால் எங்களை குணமாக்குனீங்க தகப்பனே ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால எங்களை பலப்படுத்தினீங்க தகப்பனே ஆண்டவரே. ஆமென். சோர்ந்து போன நேரங்கள் ஆண்டவரே, ஹல்லேலூயா, நாங்கள் சோர்ந்து விழுந்து விடாதபடிக்கு, அமிழ்ந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, ஆமென், உம்முடைய வார்த்தையால் ஆண்டவரே எங்களை போஷித்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. எங்களை ஆறுதல் படுத்தின எங்கள் தேவன். ஆமென். நீர் ஒருவரே ஆறுதலின் தேவன் அப்பா. நீர் ஒருவரே சமாதானத்தின் தேவன் அப்பா. ஓ க்ளோரி, 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 க்ளோரி டு லார்ட். ஆமென். எல்லா மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துறோம் அப்பா. உன்னத ராஜனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஓ ரிவா ஷதரல கபபப. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா, உம்முடைய சமூகத்திற்கு, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் அப்பா. ஆமென். இயேசுங்கிற நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் தகப்பனே ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயம் ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கும் இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துறோம் ஆண்டவரே. ஆமென். ஜெய கிறிஸ்து நீரல்லவா தகப்பனே ஆண்டவரே. எங்களை கரம் பிடித்து ஆண்டவரே ஜெய பாதையில் நடத்துகிற எங்கள் இரட்சகர் நீரல்லவா தகப்பனே ஆண்டவரே. ஆமென். சத்துருவை ஜெயித்த இயேசு இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே சாத்தானின் தலையை நசுக்கினவரே உம்மை நாங்கள் உயர்த்துறோம் தகப்பனே ஆண்டவரே. ஆமென். இந்த விலையேறப்பட்ட இரத்தத்தால் எங்களை மீட்டீங்க தகப்பனே. ஆமென். நீரே எங்கள் மீட்பர் அப்பா. ஓ ஹல்லேலூயா. எங்கள் அன்பர் ஆண்டவரே. நீர் எங்கள் நண்பர் தகப்பனே ஆண்டவரே. எங்கள் எஜமான தகப்பனே ஆண்டவரே. ஆமென். எங்களை ஆளுகை செய்கிறவர் ஆண்டவரே. ஆமென். அனைத்தையும் அறிந்த எங்கள் தேவன் ஆண்டவரே. ஓ க்ளோரி, க்ளோரி, க்ளோரி டு எல்லாவற்றையும் அறிந்தவர் அப்பா. ஆமென். ஆளுகை செய்கிறவர் தகப்பனே ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் தகப்பனே ஆண்டவரே. சர்வ வல்லவர் அப்பா. எல் ஷடாய். சர்வ வல்லவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் எஜமானரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் ராஜாவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். 7 குத்து விளக்கின் மத்தியில உலாவுகிறவரே உம்மை நாங்கள் உயர்த்துறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துறோம் தகப்பனே ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கிருபையுள்ள தேவனே உமக்கே மகிமை செலுத்துறோம் அப்பா. இரக்கமுள்ள பிதாவே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துறோம் தகப்பனே ஆண்டவரே. ஆமென். மாறாத நேசர், எங்களை மறவாத இரட்சகர், எங்களை விட்டு கொடுக்காத நேசர் ஆண்டவரே. ஓ க்ளோரி, க்ளோரி, க்ளோரி டு ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஒரு பிள்ளையேறப்பட்ட ரட்சிப்பை தந்தவர் அப்பா. ஆமென். ஒருவராலே நாங்கள் மீட்கப்பட்டோம் ஆண்டவரே. ஆமென். இயேசுவால நாங்கள் மீட்கப்பட்டோம் தகப்பனே ஆண்டவரே. அந்த இயேசுங்கிற நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அந்த வல்ல தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. அந்த நல்ல தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். அந்த சர்வ வல்லவரை நாங்கள் உயர்த்துகிறோம். அந்த சர்வ வியாபியை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆமென். உன்னத ராஜனே உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். அகிலத்தையும் ஆளுகை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஓ க்ளோரி, க்ளோரி. மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். தீமை ஆண்டவரே பார்க்காத சுத்த கண்ணரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். பாவத்தை பார்க்காத எங்கள் நேசர். ஓ ஹல்லேலூயா. பாவியை மன்னிக்கிறவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குற்றத்தை மூடுகிறவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரை எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். உம்முடைய மகிமையின் மேகம் எங்களை பாதுகாத்ததப்பா. ஓ அக்னி ஸ்தம்பமாய் ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீங்க தகப்பனே. எங்களுடைய பிரயாணங்களில் கூட இருந்தீங்க தகப்பனே ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. இதுவரை எங்களை நடத்தின நல்ல தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். நீர் ஆச்சரியமானவர் அப்பா. அதிசயமான தேவன் ஆண்டவரே. ஆமென். எல்லா வாதைக்கும் பிணிகளுக்கும் எங்களை விலக்கி மீட்ட எங்கள் நல்ல இரட்சகரே உம்மை நாங்கள் உயர்த்துறோம் தகப்பனே ஆண்டவரே. ஆமென். தீங்கு எங்களை அணுகாதபடிக்கு ஆண்டவரே. ஆமென். இந்த தீமை எங்களை தொடராதபடிக்கு ஆண்டவரே. ஆமென். உம்முடைய சிறகுகளின் நிழல்ல எங்களை மறைத்து பாதுகாத்த எங்கள் நேசரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவன் எங்களை மறவாத நேசர், எங்களை மறவாத நேசரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. ஓ க்ளோரி 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 டு லார்ட். நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ராஜா. அவன் உடைய உன்னத நாமத்தை நாங்கள் புகழுகிறோம் அப்பா. உன்னுடைய உன்னத நாமத்தை நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய சமூகம் ஆண்டவரே எங்களுக்கு பேரானந்தம் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வரும்போது ஆண்டவரே எல்லா துன்பங்கள் கவலைகள் எல்லாம் மாறும் தகப்பனே. உம்மை ஆராதிக்க ஆராதிக்க தகப்பனே. ஆமென் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புங்கப்பா, உங்க இரக்கத்தினால் எங்களை நிரப்புங்க டாடி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆமென். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். கரங்களை உயர்த்தி அப்பா, பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுங்கிற பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அது உயர்ந்தது, உன்னதமானது. ஓ க்ளோரி 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 டு லார்ட். ஆமென். உன்னத நாமம் அது, இயேசுவின் நாமம் அது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திற்கே மகிமை 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 ராஜா. அந்த ராஜாதி ராஜாவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். எங்களை விசாரிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இதுவரை எங்களை விசாரித்து ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை விசாரித்து ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, எங்களை வழி நடத்தி எங்களை போஷித்து ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, எங்களுக்கு ஆறுதலை தந்து தகப்பனே ஆண்டவரே. ஆமென். தேறுதலை தந்து ஆண்டவரே, எங்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரை அரவணைத்து ஆண்டவரை தகப்பனை போல தோளில் சுமந்து வந்த நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். தாயை போல தேற்றினீங்களப்பா, நன்றி ஆண்டவரே. ஆமென். தந்தையை போல தோளில் சுமந்தீங்கள, நன்றி அப்பா. நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ க்ளோரி டு ஆண்டவரே. எத்தனை ஆச்சரியமானவர் அப்பா, எத்தனை ஆச்சரியமான தேவன் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே ஆமென் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றன ஆண்டவரே. ஆமென். சிங்காசனத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. ஓ ஹல்லேலூயா. நாங்கள் பிழைத்துக் கொள்ளும்படி ஆண்டவரே ஆமென் நாங்கள் யாரிடத்தில் செல்வோம் நாதா. ஓ ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆமென். எங்கள் ராஜாவை நோக்கி பார்க்கிறோம், சர்வ வல்லவரை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா. Glory, glory, glory to Lord. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தின் மேன்மை ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. மகிழ்ச்சி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. பாடல்கள் வைத்தீரையா பாலகர் நாவிலே, பாடல்கள் வைத்தீரையா பாலகர் நாவிலே. எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. நிலாவை பார்க்கும்போது விண்மீன்கள் நோக்கும்போது, நிலாவை பார்க்கும்போது விண்மீன்கள் நோக்கும்போது,
என்னை நினைந்து விசாரித்து நடத்த எம்மாத்திரம் ஐயா. என்னை நினைந்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. வானதூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளீர். வானதூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளீர். மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறீர். மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறீர். உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. அனைத்து படைப்புகள் மேல் அதிகாரம் தந்துள்ளீர். அனைத்து படைப்புகள் மேல் அதிகாரம் தந்துள்ளீர். காட்டு விலங்குகள் மீன்கள் பறவைகள் கீழ்ப்படிய செய்துள்ளீர். காட்டு விலங்குகள் மீன்கள் பறவைகள் கீழ்ப்படிய செய்துள்ளீர். உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. அல்லேலூயா, Hallelujah. Oh, glory, glory, glory. Andari mashadara kababa baba. Ori mashadala marabalaba. Hallelujah. நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை புகழ்ந்து பாடும்படி ஆண்டவரே எங்களுக்கு ஜீவன் தந்தீங்களப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படி ஆண்டவரே எங்களுடைய ஜீவனை கொள்ளை பொருளா எங்களுக்கு தந்தீங்களப்பா. ஓ ஹல்லேலூயா. உம்முடைய திருநாமத்தை நாங்கள் உயர்த்தும்படி ஆண்டவரே ஆமென். உம்மை ஆராதிக்கும்படி தகப்பனே ஆண்டவரே
ஆமென். எங்களுக்கு பாக்கியம் தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. வான தூதனை விட ஆமென் சற்று சிறியவனாய் படைத்த எங்கள் தேவன், ஆமென், எத்தனை ஆச்சரியமான தேவன் நீரப்பா. ஓ ஹல்லேலூயா. எங்களுக்கு ரட்சிப்பை தந்து ஆண்டவரே, ஆமென், பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தந்து தகப்பனே ஆண்டவரே, ஆமென், தூதர்களை விட ஆண்டவரே சற்று சிறியவனாய் எங்களை படைத்து ஆண்டவரே, ஆமென், மகிமையை மாட்சிமை ஆண்டவர் தந்து ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தால் எங்களை நிரப்பி ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த நல்ல தெய்வமே அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். உம்முடைய திருநாமத்திற்கே மகிமை 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 தகப்பனே ஆண்டவரே. ஆமென். உம்முடைய திருநாமத்திற்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஓ glory glory to Lord. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆமென். எல்லா மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் ராஜா. எல்லா மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் திருநாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். உன்னத ராஜாவுக்கே மகிமை உண்டாகட்டும். glory to Jesus. எல்லா மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் ஒரு அற்புதமான ஆராதனை நேரத்தை கொடுத்தார். தேவ பிள்ளைகளை தொடர்ந்து நம் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொள்ள போகிறோம். திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. அன்றைக்கு எத்தனையோ பேர் இயேசுவிடத்தில் வந்தவர்கள்லாம் அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டார். ஆண்டவரே, நீர் எனக்கு வேண்டும், நீர் உம்முடைய வல்லமையினால் என்னை சுகமாக்க வேண்டும், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், நீர் என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று எத்தனை பேர் இயேசுவிடத்தில் உதவி கேட்டு வந்தார்களோ அத்தனை பேரும் இயேசுவை பிடித்து கொண்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் பொல்லாத ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் பிடித்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று நம்முடைய ஆண்டவருடைய பாதம். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆமென். இந்த பாடல் ஒரு ஆராதனை பாடலாக இல்லாவிட்டாலும் ஒரு விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற பாடல், ஒரு ஜெப பாடல். ஜெபத்தோடு இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. திருப்பாதம் நம்பி வந்து கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுவே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. இருபாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுவே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுவே.
என்னை கைவிடாதிரும் நாதா. என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பல நீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பல நீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே. கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே. அன்பான தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லுகிறது. இதை பாடிக்கொண்டிருக்கிற நீங்கள் அவரை நோக்கி பார்த்து பாடுவீர்கள் என்றால் உங்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ஆம், உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து உண்மையாய் வெட்கம் அடைய எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும்? ஆண்டவரே, உம்முடைய முகத்தில் இருக்கிற பிரகாசம் டெய்லி என் முகத்தில் வீச போகுது. ஆண்டவரே, உம்மை ஊக்கமாய் நான் நோக்கி பார்ப்பேன். எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தோடு கூட பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்ப்பேன். உண்மையாய் வெட்கம் அடையேன். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன். உண்மையாய் வெட்கம் அடையேன். தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. திருப்பாதம் நம்பி வந்தே. கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே. கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரபாதை காட்டினீரே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரபாதை காட்டினீரே. மலர்ந்து கனிதரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறே. மலர்ந்து கனிதரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறே.
சமூகத்திலே பலர் தள்ளின மூலை கல்லே பரம சீயோன் மீதிலே பலர் தள்ளின மூலை கல்லே பரம சீயோன் மீதிலே பிரகாசிக்கும் அதை நோக்கி பதறாமலே பிரகாசிக்கும் அதை பதறாமல் காத்திருப்பேன் பதறாமலை காத்திருப்பேன் திருப்பாதம் நம்பி வந்து கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம் அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் நம்மை தாங்குகிற கரம். அவருடைய பாதத்திலே வருகிற ஒவ்வொருவரையும் நாம் அவருடைய பாதத்தை பிடித்தார் தம்முடைய கரத்தினாலே நம்மை தாங்குகிற தேவனாயிருக்கிறார். கொஞ்ச நேரம் கண்களை மூடி அப்படியே அந்த தெய்வத்தினுடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நான் உம்மை அண்டிக் கொள்ளுகிறேன் ஐயா. நீர் எங்களை காப்பாற்றுகிற தேவன். எங்களை பயமுறுத்துகிற சத்துரு வெக்கப்பட்டு ஓடணும். அதுக்கு இன்றைக்கு ஒரு அடையாளம். இன்னைக்கு நாங்க ஆராதித்து பாடுகிற இந்த நாள்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளத்தை நீர் காட்டுவீரா. ஐயோ, இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் எதையெல்லாம் ஆண்டவரே பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறார்களோ இதை கொண்டு வருகிற சத்துரு வெக்கப்பட்டு ஓடணும். அன்றைக்கு எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் வந்து பயங்கரமான வார்த்தைகளை சொல்லி தேவ பிள்ளைகளை திடனற்று போகப்படின சனகரில் செத்த முகமாய் அவன் திரும்பி போனது போல இந்த கால வேளையில ஆராதித்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் இது நடந்துட்டா என்ன பண்றது, அது நடந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி ஆண்டவரை பயந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்புகிற சத்துரு வெட்கப்பட்டு போகணும். இன்றைக்கு ஒரு அடையாளத்தை நீர் காட்டுவீராக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம் உண்டாகட்டும். ஆமென். அப்படி செய்கிற ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை தொடர்ந்து கர்த்தரை பாடி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார், எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன், எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். எனது பலனும் எனது மீட்பும் மேடலுமானார், எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார், நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை, கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது, கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது.
கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன் உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார் எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார் நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார் நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். ஆமென். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்குமே பயம் இல்லை. கொரோனா எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிற இந்த வேளையில் தேவ பிள்ளைகளே, பக்கத்தில் இவங்க பக்கத்துலேருந்து எனக்கு வந்துருமா அவங்க பக்கத்துலேருந்து எனக்கு வந்துருமான்னு நீங்கள் பயப்படாதீங்க. நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம்தான். ஆனாலும் பாருங்கள், கர்த்தர் எல்லாவற்றை விட மிக நெருக்கமாக நம்மோடு கூட இருக்கிறார். பாவமும் அணுக முடியாது, இந்த நோய் நொடிகளும் கொள்ளை நோய் நம்மளை அணுக முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயம் இல்லை. கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயம் இல்லை. கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயம் இல்லை. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். 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 நான் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். ஆமென். நம்ம பாடின பாட்டிலேயே ஒரு விசுவாச அறிக்கை இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு நம்ம சாக போறதில்லை. காலமெல்லாம் கர்த்தரை நாம் துதித்து கொண்டே இருக்க போகிறோம். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர்னு பாடிக்கிட்டே இருக்க போகிறோம். நம்ம பாடினபடியே வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்துக்கு நான் எடுத்து செல்லுவேன். நான் சாவதில்லை. நான் ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்ல நான் இன்னும் வாழுவேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோமாக. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம் களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் ஆதி
கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. 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 களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பாராக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாக்குவார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா பாடுங்க. பாராக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள்
கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். உள்ளங்கையில் அவர் பொறித்து உள்ளார், அவர் நம்மை மறப்பதில்லை சொல்வோம். உள்ளங்கையில் அவர் பொறித்து உள்ளார், அவர் நம்மை மறப்பதில்லை. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆமே. இப்போ கைதட்டி பாடின மாதிரி தனி ஜெபத்திலையும் நீங்கள் கைதட்டி பாடிக்கொண்டே இருக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை ஆமென் ஒரு நம்பிக்கையோடு கூட பாட போகிறோம். துன்பமா துயரமா, அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? திடீர்னு பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது மழை வந்துடுது, நல்லா நனைஞ்சிடறோம். பாருங்கள், திடீர்னு மழை நின்னதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகுதுன்னா நம்முடைய பாடியினுடைய ஹீட்லேயே இந்த ட்ரெஸ்ஸு காஞ்சி போகும். நனைஞ்சது உண்மைதான், ஆனால் காற்றடிச்சு கொஞ்சம் வெயில் வந்த உடனே அது காஞ்சி போகுதில்ல. அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த துன்பம் துயரம் நிரந்தரமானது அல்ல. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. இது நிரந்தரமானது அல்ல. ஒரு தண்ணீர் பட்ட உடை எப்படி உலர்ந்து போய் காய்ந்து போய் விடுகிறதோ அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இருக்க துன்பம் துயரம் எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? துன்பமா துயரமா. ஆமேன். நம்பி வா இயேசுவிடத்துல. பயந்தது போதும், தயங்கி தயங்கி வாழ்ந்தது போதும். இயேசுவிட்ட வாங்க, அவர் எல்லா கவலையும் மாற்றி உங்களை சந்தோஷமா வைப்பார். சேர்ந்து பாடுவோம். துன்பமா துயரமா, அது கண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா, அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. துன்பமா துயரமா, அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. எல்லாம் திரும்ப சொல்லுவோம். துன்பமா துயரமா, அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது, உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. துன்பமா துயரமா, அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா, அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. இழந்து போனதை தேடி இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இழந்து போனதை தேடி இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எழுந்து வா, போதும் பயந்தது. எழுந்து வா, போதும் பயந்தது. உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது. ஆமே, உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது. காற்று
காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. இழந்து போனதை தேடி இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். உங்களை என்னை தேடி வந்த இயேசு போனதை தேடி இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எழுந்து வா எழுந்து வா போதும் பயந்தது, எழுந்து வா போதும் பயந்தது. உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது, உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. அல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ சந்தோஷமா இருக்கீங்களா? துன்பமெல்லாம் போயிடுச்சா? ரைட், ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம தொடர்ந்து ஆமென் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் நம்ம ஜெபத்தில் செலவிட போகிறோம். ஒவ்வொரு வாரமும் நாம் பாடி துதித்து ஆராதித்து விட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் சொல்ற எல்லாரும் சேர்ந்து தேசத்துக்காய் ஜெபிக்க வேண்டும், உலக நாடுகளுக்காய் ஜெபிக்க வேண்டும், நம்முடைய தமிழ்நாட்டுக்காய் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் இந்த மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணுற நேரத்தில், இந்த ஜெபம் ரெக்கார்ட் பண்ணுற நேரத்தில் இருக்கிற காரியங்களை அப்டேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவேளை ஃபுல் லாக்டவுனு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா என்ன நமக்கு தெரியாது. கொஞ்சம் ஆட்கள் இதெல்லாம் கடைப்பிடிக்கலை, கடுமையாக்க போகிறாங்கன்னு கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எனவே என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனால் இந்த நேரத்தில் ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு நல்ல காலநிலைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வீட்டில் இருந்து கர்த்தரை துதித்து ஆராய்த்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் இந்த நம்பிக்கை இல்லாத ஒரு கூட்ட ஜனம் வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்காக, சென்னை பட்டணத்துக்காக, விசேஷமாய் நாம் வசிக்கிற இந்த சென்னை பட்டணத்துக்காக அதிகமாக ஜெபிக்கணும். உலகத்தின் பல நாடுகளில் உள்ளவர்கள் நமக்காய் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே தெய்வ பிள்ளைகளை நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி முழங்கால் படியிட்டு எல்லாரும் ஜெபத்துக்குள்ளே கடந்து வருவோமாக. ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் பிதாவே. திறப்பிலை நிற்பதற்காக ஆட்களை தேடிக் கொண்டிருக்கிற எங்கள் தெய்வமே, இந்த காலவெளியில் எங்கள் திருச்சபை மக்களாகிய நாங்கள் உம்முடைய திறப்பிலே, தேசத்தின் திறப்பிலே நாங்கள் வந்து நிற்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் எங்கள் ஜெபத்தையெல்லாம் கேட்டு எங்கள் தேசத்துக்கு சேமத்தை தருவீராக. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணினால் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீரையா. இதோ இந்த காலவெளியில் முழு சபையாக எங்களை தாழ்த்துகிறோம், தரை மட்டும் தாழ்த்துகிறோம். எங்கள் குற்றங்கள், எங்கள் குறைகள், எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் மீறுதல்கள், எங்களுடைய எல்லா விதமான அழுக்குகள், கந்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவீராக. இந்த காலவெளியில் முழு சபையும் கல்வாரி இரத்தத்தினால் நீர் ஒரு விசை கூட கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்கள் உம்முடைய சமூகத்தில் அப்பா வந்து எட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, மற்றவர்களுக்காக திறப்பில் நிற்கிற நாம் நம்மை தாழ்த்த வேண்டியது எவ்வளவு அவசியம். கொஞ்ச நேரம் உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற ஜெபம் உம்மிடத்தில் வர முடியாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா குற்றம் குறைகளை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஒரு விசை கூட கல்வாரி இரத்தத்தினாலே, சிலுவையில் நீர் சிந்தின இரத்தத்தினாலே எங்கள் பாவங்களை நீர் கழுவி, எங்கள் அக்கிரமங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, முக்கியமாக ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம்.
இன்றைக்கு முழு உலகத்தையும் மாட்டி படைத்து கொண்டிருந்த இந்த கொரோனா வியாதி இன்றைக்கு இந்தியாவை விட்டு வைக்காமல் இந்தியாவிலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அறிமுகமானவர்கள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள் கூட இதில் மறித்திருக்கலாம். நாம் அவர்களுக்காக திறப்பில் நிற்கப் போகிறோம். நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய உடன் விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் இவர்களெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். இதுக்காக நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? நீங்கள் ஆர்ப்பரிப்போடு ஜெபம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அழுகையோடு ஜெபம் பண்ணா ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பார். உள்ளத்தில் பாரம் தான் முக்கியம். நீங்கள் எவ்வளவு சத்தமாக ஜெபிக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை. உள்ளத்தில் பாரம், இருதயம் நொறுங்குண்டவர்களாக தேவ சமூகத்தில், தகப்பனே எல்லா உம்முடைய பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய தேவனே, வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சர்வ மகத்துவமுள்ள யெகோவா தெய்வம், ஆண்டவரே, இந்த காலவெளியில் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு யாரெல்லாம் உடைய பிள்ளைகள் இந்த வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் உடைய ஊழியக்காரர்கள் இந்த வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, தகப்பனே அவர்களை நீர் சுகப்படுத்துவீராக. உம்முடைய இரத்தமே எங்களுக்கு ஔஷதம் ஐயா. நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். நீர் எங்கள் குடும்ப மருத்துவர் ஐயா. நீர் எங்களை சுகமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம். உம்மை நோக்கி பார்க்கிறோம். இதோ ஆண்டவரே, உம்முடைய இரத்த கழுவப்பட்ட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறவருடைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள், உறவினர்கள் என்று யாராவது பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றால் நீர் அவர்களை சுகமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த இடத்தில் இருந்தாலும் தேவ வல்லமை அவர்கள் மேல் கடந்து வருவதாக. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை அவர்களை சுகமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊழியர்களையும் நீர் சுகப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த உயிர் காக்கும் மருந்தாகிய ஆக்சிஜன் இல்லாமல், சரியான மருந்து இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். தமிழக அரசு விரைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. படுக்கை வசதிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய விசுவாசம் என்ன தெரியுமா? நிறைய படுக்கைகளை ஏற்படுத்தினா நிறைய வியாதியஸ்தர்கள் வருவாங்கன்னு அர்த்தம். இருக்கிற படுக்கைகள்லாம் காலி ஆயிடுச்சு, ஜனங்கள் வரலை, இந்த வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுங்கிற நல்ல செய்தியை நம்ம கேள்விப்படணும். எனவே இதுக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். விசுவாசிகள் எல்லாம் வாய்களை திறந்து இந்த ஜெப குறிப்பை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, படுக்கைகளை அதிகமாக்குகிற இந்த நிலைமை மாறி, ஆண்டவரே, வியாதியஸ்தர்களே வரவில்லை, இந்த பாதிப்பு குறைந்திருக்கிறது என்கிற செய்தியை நாங்கள் கேள்விப்பட வேண்டும். கர்த்தராகிய தேவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்முடைய ஒரு வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, அந்த வியாதிகளை ஆண்டவரே சகல ஜனங்களை விட்டு நீர் நீக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக இந்த வியாதி பரவாதபடி தமிழக அரசு எடுத்து வருகிற எல்லா முயற்சிகளுக்காக ஸ்தோத்திரம். பொதுமக்கள் ஒத்துழைப்பார்களாக ஆண்டவரே. அப்பா, அந்த முழு அடைப்பு நாட்களில் அரசாங்கம் என்ன சட்டங்களை போட்டிருக்கிறதோ அந்த சட்டங்களுக்கு ஜனங்கள் கீழ்ப்படிந்திருக்கத்தக்கதாக, வீணாக ஊர் சுற்றாதபடி ஆண்டவரே, இந்த தொற்றை மற்றவர்களுக்கு பரவ வைத்து விடாதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரசாங்கம் எடுக்கிற எல்லா முயற்சிகள் மூலமாய் ஆண்டவரே, சித்த மருத்துவ முறையின் மூலமாய், ஆயுர்வேத மருத்துவ முறையின் மூலமாக, ஆண்டவரே இந்த அலோபதி மூலமாக, இன்னும் பல விதங்களில் எப்படியாவது இந்த வியாதியை குறைக்க வேண்டும் என்கிற ஆதங்கத்தோடு, தேசம் பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே தமிழக அரசனுடைய எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஏற்ற ஞானத்தை கொடுத்து தகுந்த வேளையில் எடுக்கக்கூடியதான தீர்மானங்களை எடுத்து செயல்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வியாதியினுடைய தாக்கம் படிப்படியாய் குறையட்டும். கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் மெய் தெய்வத்தை ஆராதிக்கிற, ஜெபத்தை கேட்கிற, தெய்வத்தை ஆராதிக்கிற நாங்கள் ஏறெடுக்கிற இந்த ஜெபம் பரலோகத்தின் தேவனுடைய செவிகளிலே விழுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதிலை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, டெல்லியில் நடந்தது போல தமிழ்நாட்டில் நடக்கும்னு சொன்னாங்க. இதை நான் சமீபத்தில் உங்களுக்கு ஜெபத்தில் கூட சொன்னேன். இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? இன்றைக்கு காலையில், அதாவது இந்த ஜெபம் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? மதுரையில் பிணம் எரிக்கக்கூடிய இடத்துல பிணம் எரிக்க முடியாமல் வரிசையில் பிணங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. வடநாட்டை போல தமிழ்நாட்டிலும் வந்துவிட்டதே என்று மக்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள்.
பிணங்கள் ஆங்காங்கே அடிக்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சொந்த பந்தங்கள் ரோட்டோரத்தில் உட்கார்ந்து மருத்துவமனையில் பிழைப்பாரா இல்லையா என்று காத்து கிடந்தவர்கள் பிணத்தை வைத்து கொண்டு எப்பொழுது எரிப்பார்களோ என்று அவர்கள் தயங்கி கொண்டிருக்கிறார்கள், வேதனையோடு இருக்கிறார்கள். இந்த நிலைமையெல்லாம் மாறும்படியாக, சாவு எண்ணிக்கை குறையும்படியாக, சுகமாகிற எண்ணிக்கை அதிகமாகும்படியாக ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழகத்துக்காய் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜனங்களை எரிக்கக்கூட இடமில்லாமல், புதைக்கக்கூட இடமில்லாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறதை நீர் பார்க்கிறீரே தகப்பனே. மனமிறங்கும் ஐயா, மனமிறங்கும் ஐயா, மனமிறங்கும் ஐயா. எங்கள் தேசத்தின் பாவங்களை மன்னியும். எங்கள் தேசத்தில் காணப்படுகிற எல்லா அக்கிரமங்களையும் மன்னியும். தலைவர்களிடத்தில் காணப்படுகிற பாவங்களை மன்னியும். ஆளுகை செய்கிறவர்களிடத்தில், ஆட்சியாளர்களிடத்தில் காணப்படுகிற பாவங்களை கர்த்தர் மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த விதத்திலெல்லாம் எங்கள் தேச தலைவர்கள், ஆளுகை செய்கிறவர்கள், அரசியல்வாதிகள் உம்மை கோபப்படுத்தினார்களோ ஆண்டவரே, அதையெல்லாம் மன்னித்து அவர்களும் மனம் திரும்பும்படியாக கர்த்தர் அனுகிரகம் செய்யும். இந்த கோர பிடியிலிருந்து கர்த்தர் விடுதலை செய்வீராக. ஆண்டவரே, சாகிற எண்ணிக்கை குறைய வேண்டும். ஆண்டவரே, சுகமாகிற எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே இருக்கணும். மருத்துவமனைக்கு போறவங்கெல்லாம் சீக்கிரத்தில் சுகமாகி வர்றாங்கன்னு சொல்லணும். அதுக்குரிய தடுப்பு மருந்து கிடைக்க ஆண்டவரே உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும். ஆண்டவரே அப்பா, சுகமளிக்கிற மருந்து கிடைக்கணும். ஆண்டவரே, தடுப்பூசி ஒரு பக்கம் போட்டாலும் இந்த கோவிட்டுக்கு சரியான மருந்து கிடைத்து விட்டது என்று சொல்லி ஆண்டவரே வருகிற செய்தியை நாங்கள் கேள்விப்படணும். சமீபத்தில் ஏதோ ஒரு பவுடரை கண்டுபிடித்திருக்கிறோம், அது நேரடியாக இந்த கோவிடை சுகமாக்கக்கூடியது என்று சொல்லியிருக்கிறார்களே. எல்லா தரப்பு மக்களுக்கும் இது வியாபார நோக்கம் என்று கள்ள சந்தையில் விற்காதபடி ஏழை எளிய மக்களும் எளிய முறையில் எளிதாக வாங்கக்கூடிய நிலைமையில் கர்த்தர் இதை கிடைக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் அற்புதம் செய்வீராக. சாவு எண்ணிக்கை குறைய வேண்டும், சாவு எண்ணிக்கை குறைய வேண்டும். கர்த்தர் இதை செய்ய போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே டாக்டர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், நர்ஸுங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், சுகாதார பணியாளர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த அமைச்சர்கள், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கெல்லாம் களத்தில் நின்று வேறு வழி இல்லாமல் வீட்டுக்கு கூட போகாமல் இருக்காங்க. அவங்களுடைய தியாகங்கள் மிகப்பெரிய தியாகம். அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, எத்தனையோ மருத்துவர்கள் மரித்து விட்டார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். மற்றவங்களுடைய உயிரை காப்பாற்ற போன இடத்துல தன்னுடைய உயிரையே இழந்தவர்கள் எத்தனை பேர். கர்ப்பிணியாக இருந்து ஆண்டவரே, இந்த காவல்துறையில் பணியாற்றின இந்த சகோதரி கர்ப்பிணியாக இருந்தவள் செத்து போய்விட்டார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டோமே. இன்னும் எத்தனையோ இடங்களில் இது போன்ற காரியங்கள், துப்புரவு பணியாளர்கள், மருத்துவர்கள், ஆண்டவர் பாராமெடிக்கலை சேர்ந்தவர்கள், அப்போ ஆம்புலன்ஸில் ஓட்டுகிறவர்கள், இப்படி அநேகர் பாதிக்கப்படுவதை நாங்கள் கேள்விப்பட்டு ஆண்டவர் மிகுந்த கலக்கத்தோடு நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். மக்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிற இந்த முன்கள பணியாளர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. இரத்த கோட்டைக்குள்ளே நீர் மறைத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. சத்துரு இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து அவன் சிரிக்காதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும். சத்துருடைய முகம் வெட்கப்பட்டு போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று சொன்ன தெய்வம் அல்லவா ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேசத்தினுடைய பிரதமருக்காக, உள்துறை அமைச்சருக்காக, இன்னும் முக்கியமான டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஜனங்கள் மேல் கரிசனை செலுத்த வேண்டும். ஆமேன். அவர்கள் சில முதலாளிகளுக்காக நன்மை உண்டாகும்படி நடந்து கொள்ளக்கூடாது. ஜனங்களுடைய பிரச்சனையிலே நேரடியாய் தலையிட்டு பல கோடிகளிலே பாராளுமன்றம் கட்டுகிற காரியங்கள், பிரதமர் வீடு கட்டுகிற காரியங்கள் என்று செய்கிறார்கள். செய்வது தவறு என்று நான் சொல்லவில்லை, செய்யக்கூடிய நேரம் தவறு. இந்த நேரத்தில் ஆமேன், ஒரு மனிதன் உயிருக்கு துடித்து கொண்டிருக்கிறான் என்றால், என்னுடைய பைக்கு ரிப்பேராக இருக்கு, நான் அதை ரிப்பேர் பண்ணுறேன்னுக்கிட்ட நான் நிற்கக்கூடாது. அந்த மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் அப்படி செய்தால் கூட மன்னித்து விடலாம். ஆனால் தேசத்தை ஆளுகிறவர்கள் அப்படி செய்யக்கூடாது. ஜனங்களுக்கு நல்ல காரியங்களை செய்யத்தான் தெரிந்தெடுத்திருக்கிறார்கள். ஆளுகை செய்கிறவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? முழு இந்தியாவையும் ஆளுகை செய்கிற ஆண்டவரே, பிரதமருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உள்துறை அமைச்சருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும்
கேபினெட் அமைச்சர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மக்கள் நலத்தில் அக்கறை கொண்டு உண்மையான இருதயத்தோடு உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு அவர்கள் ஜனங்களுக்கு நன்மை செய்ய உதவி செய்வீராக. தங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக ஆண்டவரே ஏதோ எத்தனையோ கோடிகளை செலவழித்து கொண்டிருக்கிறார்களே, இந்த நிலைமையெல்லாம் மாறுபடியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இது அந்த நேரம் அல்ல என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். இப்பொழுது ஜனங்களை காக்க வேண்டிய நேரம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஆமே. ஒரு சில மாநிலங்களில் கர்த்தர் ஸ்தோத்திரம், நான் இன்றைக்கு காலையில் செய்தியில் பார்த்தேன், ஒரு 50 கிலோ அரிசி ஏழைகளுக்கு கொடுக்கறது போல ஒரு முதலமைச்சர் கொடுக்குறாரு. அதை ஒரு கையில் அப்படி தூக்கி கொடுக்குறாரு, இன்னொருத்தவங்க ஒரு கையில் பிடிக்கிறாங்க. யோசிப்பாங்க, 50 கிலோவை பிடிக்க முடியுமா? அதுக்குள்ளே பொறி இருக்குதா தவிடு இருக்கான்னு தெரியல, ஆனால் மூட்டை பெருசாக இருக்குது. 2 பேர் சும்மா கையில் பிடிச்சி ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க மக்களை ஏமாத்துறதுக்காக. இந்த நேரத்திலும் இப்படிப்பட்ட கல் நெஞ்சத்தோடு மாய்மாலத்தோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் புத்திய கர்த்தர் வரப்பண்ண முடியாது. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலையும் ஆண்டவரே வெளியே மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் எடுப்பதற்காக போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு உண்மையாக மக்கள் மேல் அன்பு இல்லாமல் கரிசனை இல்லாமல் செயல்படுகிற எல்லா முதலமைச்சர்களையும் கர்த்தர் சந்திக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நீர் புத்தி வர பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தலைவர்களை மாற்றி நல்ல தலைவர்களை அந்த மாநிலங்களில் கர்த்தர் ஏற்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபை கூட இருப்பதாக, கிருபை கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, மிக முக்கியமான ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இஸ்ரேல் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு இஸ்ரேலிலே பயங்கரமான ஒரு போர் மூழக்கூடிய அபாயம், இரவு பகலாக ராக்கெட் வீச்சுகள் நடந்து கொண்டிருக்கிறது. பாலஸ்தீன பகுதியில் காசா பகுதியிலிருந்து ஹமாஸ் தீவிரவாதிகள் பயங்கரமாக ராக்கெட்டை விட்டு கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் அதை வான் தடுப்பு சாதனங்களினாலே வானிலையே தடுத்து விடுகிறது. எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர் பாலஸ்தீனத்தில் மரித்து விட்டார்கள். இப்படி போர் மூழும் அபாயம். இந்த நேரத்தில் துருக்கியினுடைய பிரதமர் எண்டோகன் அவர் அகில உலகத்திலும் இருக்கிற இஸ்லாமிய நாடுகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இதுதான் நாம் இஸ்ரேலுக்கு விரோதமாக ஒன்று சேரக்கூடிய சரியான தருணம். எல்லா இஸ்லாமிய நாடுகளும் இஸ்ரேலுக்கு விரோதமாக ஒன்று சேருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதில் இந்தியாவும் அமெரிக்காவும் நடுநிலை வகித்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஜெர்மன் தேசம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக நின்று கொண்டிருக்கிறது. யார் எப்படி இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறார். இஸ்ரேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று ஆபிரகாமுக்கு கையளிக்கப்பட்ட அந்த இடத்துல இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகள், வீண் மரணங்கள் தவிர்க்கப்படும்படியாக இதை நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இஸ்ரேலில் முஸ்லிம்களுக்கும் இஸ்ரேலர்களுக்கும் ஒரு யுத்தம் நடக்குதுன்னா இது உலக போராய் மாறுவதற்கு வாய்ப்பு 99% இருக்கிறது. அதில் என்ன பாச உலக போர் வந்த என்ன? உலக போர் வருவதற்கு முன்பாக அந்த காலகட்டத்தில் தான் தன்னுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து வருவார். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட வேண்டும். கடைசியில் வாயில் அடிச்சுக்கிட்டு மார்பிள் அடிச்சுக்கிட்டு ஆண்டவரே என்னை கைவிட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லக்கூடிய நேரம் அல்ல இது. இஸ்ரேலை கவனித்து பாருங்கள். இஸ்ரேல் தேசத்தில் ஒரு போர் மூழுமானால், எல்லா நாடுகளும் ஒன்று சேருமானால் கர்த்தர் ஸ்தோத்திரம் மிகப்பெரிய ஒரு அழிவு வரும். அதற்கு முன்பாக ஆண்டவர் வந்து விடுவார். இந்த போர் மூழக்கூடிய நேரத்தில் தான் சமாதான பேச்சுவார்த்தை மூலமாக அந்தி கிறிஸ்து உள்ளே நுழைவான் என்பது தீர்க்க தரிசனம். எனவே தெய்வ பிள்ளைகளை, இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபிக்கிற அதே நேரத்தில் ஆண்டவரே இந்த போர் மூழக்கூடிய நேரத்தில் நம்முடைய வருகை இருக்குமானால் எங்களை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி இந்த 2 காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு எதை எல்லையாய் கொடுத்தீரோ அதை தங்களுடையதாக்கி கொள்வதற்காக இந்த யூதர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த பாலஸ்தீனியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வீண் உயிர் சேதங்கள் தடுக்கப்படுவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் உலக போராக இது மாறிவிடாதபடி காத்துக்கொள்ளும். இப்படி தீர்க்க தரிசனத்தின்படி இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. உம்முடைய தீர்க்க தரிசனத்தின்படி இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. நீர் எழுதி வைத்த அதே தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. எனவே இப்படி செய்ய வேண்டாம் அப்படி செய்ய வேண்டாம் என்று கேட்பதற்கு கூட எங்களுக்கு தயக்கமாக இருக்கிறது.
எப்படியோ உம்முடைய வருகைக்கு உம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலர்கள் மனம் திரும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்லாமியர்கள் மனம் திரும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இஸ்ரவேலிலே காணப்படுகிற சகல பாவங்களையும் கர்த்தர் மாற்றுவீராக, சகல அக்கிரமங்களையும் கர்த்தர் மாற்றுவீராக. அங்கு ஆளுகை செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும். வேத வசனத்தை படித்து அதன்படி என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. எங்கள் சபை மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் உம்முடைய வருகையிலே எடுத்துக்கொள்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் ஐயா. அதற்கேற்றபடி நாங்கள் எல்லாரும் தகுதியாய் வாழ கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. சிறு பிள்ளை முதல் கொண்டு வயதானவர்கள் வரைக்கும் ஒருவராவது எங்களுடைய சபையில் கைவிடப்பட்டு போய்விடாதபடி தினந்தோறும் ஆண்டவரே தெய்வ பயத்தோடு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு சிந்தையில, எண்ணங்களில, பேச்சில, பார்வையில, செயல்களில எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை வெளிப்படுத்த பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். இன்னும் துணிகரமான பாவத்தில் இருப்பார்கள் என்றால் கர்த்தர் சிட்சையை அனுமதித்து எப்படியாவது உம் பக்கமாய் திருப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படியே நடத்துவீராக. எல்லா ஜெபங்களையும் எங்கள் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இதே போல தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜெபத்தில் ஜெபியுங்கள். நான் முன்பு சொன்னது போல திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். ஆண்கள் உங்களுடைய கான்ஃபரன்ஸ் கால் ஜெபத்தில், வாலிபர்கள், பெண்கள், வாலிப பிள்ளைகள் தினந்தோறும் இதற்காக ஜெபித்து கொண்டே இருங்கள். சளைக்காமல் ஜெபிங்கள். ஒரே குறிப்புக்காக எவ்வளோ நாள் ஜெபிக்கிறது யோசிக்காதீங்க. தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்கள். நாம் இடைவிடாமல் ஜெபிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பார்க்கிற காரியங்கள், டிவியில் வர்ற நியூஸ், இதெல்லாம் பார்க்கும்போது அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே உடனே அதை ஜெபமாக மாற்றி பழகுங்க. 24 மணி நேரம் நீங்கள் தூங்குகிற நேரத்தை தவிர மற்ற நேரமெல்லாம் உங்களுடைய ஆவி தேவனிடத்தில் ஜெபித்து கொண்டே இருப்பதாக அப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காய் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22, 23. இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் மார்க் 5:36, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்பதாகும். இந்த சம்பவத்தை நாம் வருஷத்தின் ஆரம்பத்தில் பார்த்தோம். ஆனால் இந்த சூழ்நிலையில் கர்த்தர் மீண்டுமாக அந்த காரியத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, கடந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி நோக்கினால் பிழைக்கலாம் என்ற ஒரு செய்தியை கொடுத்தேன். இன்றைக்கும் அதை போல் அதற்கு ஒத்த ஒரு செய்தியைத்தான் கொடுக்கும்படி கர்த்தர் என் இருதயத்தில் ஒரு பாரத்தை கொடுத்தபடினால் நான் சொல்லுகிறேன். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். மரண அவஸ்தை இன்னைக்கு முழு உலகத்திலும் காணப்படுகிற ஒரு அவஸ்தை மரண அவஸ்தை. மரண ஓலங்கள். மருத்துவமனைக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டு தலையில அடித்து கொண்டு அழுகிற மகள்களை பார்க்கிறோம், மகன்களை பார்க்கிறோம், மனைவிமார்களை பார்க்கிறோம், புருஷன்மாரை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு வயதினரும் இப்படிப்பட்ட மரண அவஸ்தைக்குள்ளே போய் சிலர் பிழைத்து வருகிறார்கள், சிலர் பிணமாக வருகிறார்கள். இந்த மரண அவஸ்தை, இந்த மரண அவஸ்தையின் நேரத்தில் தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். நல்லது. தடுப்பூசி 2 தடுப்பூசி போட்டவர்களையும் இந்த கொரோனா வியாதி தாக்கி இருக்கிறது. 2 தடுப்பூசி போட்டவர்களும் செத்து இருக்கிறார்கள். இது சரித்திரம். இது உண்மையிலே நடந்த ஒரு காரியம். இது மாற்றப்பட முடியாது. அப்படி என்றால் நாம் என்னதான் செய்வது? மருந்தை கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்பாக நான் உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். இந்த மரண அவஸ்தை வந்தவுடனே அவன் இயேசுவிடத்தில் வருகிறான். இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறான், நீர் உம்முடைய கையை வைத்தால் அவள் பிழைப்பாள். இன்னைக்கு நீங்களும் நானும் பிழைக்கணும் தான் ஆசைப்படுறோம். இன்னைக்கு நம்முடைய பிரதானமான ஆசை என்ன? எனக்கு அது வேணாம், இது வேணாம், ஒன்றுமே வேண்டாம்,
நான் உயிர் பிழைச்சா போதும். இன்னைக்கு மனிதனுடைய நிலைமை அப்படி வந்துருச்சு. பல ஆசைகள் இருந்தது. நான் இவ்வளோ கோடி பணம் சேர்க்கணும், நான் இதை கட்டணும், அதை கட்டணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அவங்கள விட பெரிய ஆளாகணும், இவங்கள விட பெரிய ஆளாகணுன்ட்டு போட்டி மனப்பான்மையில் பல விதங்களில் உண்மையற்ற தன்மையோடு லஞ்சம் லாவணி அதெல்லாம் வாங்கி நிறைய காரியங்களில் பித்தலாட்டம் பண்ணி எப்படியாவது முன்னேறணும், பெரிய ஆளாகணும் ஆசைப்பட்ட அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன தெரியுமா? நான் பிழைத்தால் போதும், நான் சாகாமல் பிழைச்சிட்டா போதும், அது போதும், எனக்கு எது கிடைக்குதோ இல்லையோ ஒன்றும் வேண்டாம், நான் உயிர் வாழ்ந்தால் போதும். அன்பானவர்களே, யோபுவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய சுவாசம் என்னை காப்பாற்றிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. நமக்கு உயிரை கொடுத்தவர் சர்வ வல்லவர். அந்த சர்வ வல்லவருடைய சுவாசம் நமக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து சுவாசிப்பதற்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் ஆக்சிஜனை வைத்திருக்கிறார், பிராணவாயு. இந்த பிராணவாயுவை ஆண்டவர் கொடுத்தார். இந்த பிராணவாயுவை மரங்கள் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மனிதன் இயற்கையோடு விளையாட ஆரம்பித்தான், மரங்களை அழித்தான். இன்றைக்கு ஆக்சிஜன் சிலிண்டர்களை தேடிக்கொண்டே இருக்கிறான். பல காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிற மனிதர்கள், பல மருந்துகளை தேடிக்கொண்டிருக்கிற மனிதர்கள், எந்த மருந்து நமக்கு சுகம் தரும் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கேஎம்சியில் ரெம்டெசிவிர் மருந்துக்காக கியூவில் நின்று ஜனக்கூட்டம் கூடி அங்கே சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண முடியலைங்கிறதுனால இன்றைக்கு அதை நேரு விளையாட்டு அரங்கத்தில் கொண்டு வந்து வைத்து அங்கே விற்று கொண்டிருக்காங்க. ஜனங்கள் தேடுகிறார்கள், மருந்தை தேடுகிறார்கள். ஆனால் இயேசுவை தேடினார், ஆண்டவர் அற்புதம் செய்வார். இதை பார்த்து கொண்டிருக்கிற மற்றவர்கள் நினைக்கலாம், ஏன் இயேசுவை தேடின கிறிஸ்தவங்க இதில் சாகலையா அப்படின்னு இங்கே கேட்குறது எனக்கு புரியுது. எந்த நேரத்திலும் நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும், இயேசுவை தேட வேண்டும். ஒருவேளை நாம் புத்தியீனமாக நடந்து இந்த வியாதியை சம்பாதித்திருக்கலாம். அரசாங்கம் சொன்ன கட்டளைகளை மீறி எனக்கு ஒன்றும் நடக்காது என்று நினைத்து துணிகரமாய் போய் அப்படி இந்த வியாதியை சம்பாதித்திருக்கலாம். எல்லாரும் சாகவில்லை, அநேகர் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. எனவே ஆண்டவருடைய சுவாசம் நமக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த சுவாசம் அவர் கையில் இருக்கிறது. அவர் நினைத்தால் சுவாசத்தை தொடர்ந்து கொடுக்க முடியும். இந்த ஜெப ஆலய தலைவன் ஆண்டவரத்தை கேட்கிறான், நீர் நம்முடைய கையை வையும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த COVID-19 பாதிக்கப்பட்டிருக்காங்களோ உங்கள் கையை அவங்க மேலே வைங்க. நான் அப்படி தான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, யார் என்ன, எந்த மதம், எந்த ஜாதி, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுப்பா. நீங்கள் உங்கள் கையை அவங்க மேலே வச்சா போதும். இந்த மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அவங்க மேலே உங்கள் கையை வச்சுட்டா போதும். உங்கள் காயப்பட்ட கரத்தில் இருக்கிற சுகமளிக்கிற வல்லமை வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம் என்று. எனவே இந்த நாட்களிலே ஆண்டவருடைய தழும்புள்ள கரம் ஜனங்களை தொடும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் பலவீனப்பட்டால் நீங்கள் பலவீனப்படக்கூடாது. அதுதான் மெய்ப்பெண் என்கிற முறையில் என்னுடைய ஆசை. சாதாரண பலவீனங்கள் வந்தால் கூட நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது, உம்முடைய கையை என் மேல் வையும் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை கூடி வந்த நாட்களிலே விசுவாசிகள் ஆராதனை முடிந்து பாஸ்டர் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ண மாட்டாரான்னு சிலர் வர்றாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு விசுவாசம், அந்த வசனத்தின் அடிப்படையில் வியாதியஸ்தரின் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள் என்று. தேவனால் நடத்தப்படுகிற தேவனுடைய வல்லமையை பெற்று தேவனுடைய பாரத்தோடு இருக்கிற ஊழியர்கள் தலையில கை வைக்கும் போது கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஒரு மனிதனுடைய கையிலே கர்த்தர் செயல்பட முடியுமானால் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரே நேரடியாக கையை வைப்பார் என்றால் எவ்வளவு பெரிய சுகம் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்கிறான், அப்பொழுது அவள் பிழைப்பான். நடந்து கொண்டிருக்கிறது மரண அவஸ்தை. இன்றைக்கு நம்மை சுற்றிலும் மரண அவஸ்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மக்கள் மரணத்தின் பயத்தில் வாழ்கிறார்கள், மரணத்தால் பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், மரணத்தால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறார்கள், மரித்து போய்விட்டார்கள். அன்பானவர்களே, நாம் சாகாமல் பிழைப்பதற்கு ஆண்டவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். அப்படி நாம் செய்வோமானால் நாமும் சாகாமல் பிழைக்க முடியும். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம்
32ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கிறேன். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது ஒரு மனிதன் சாவதை நான் விரும்பவில்லை. ஏனென்றால் மரணம் தேவனால் வந்ததல்ல, பிசாசினால் வந்தது. பாவம் செய்கிற ஆத்மாதான் சாகும் என்று இதே 18ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்றும் 20ஆம் வசனத்திலும் பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், இந்த வசனத்தை பாஸ்டர் அடிக்கடி பிரசங்கம் பண்ணுகிறாரே என்று. தெய்வ பிள்ளைகளே, அடிக்கடி கபசுர குடிநீர் குடிக்கிறீர்கள், அடிக்கடி நிலவேம்பு கஷாயம் குடிக்கிறீர்கள், அடிக்கடி நீராவி பிடிக்கிறீர்கள், அடிக்கடி பல மூலிகை தண்ணீரை குடிக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? வியாதி உங்களில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக செய்ததையே அடிக்கடி செய்கிறீர்கள். உங்கள் ஆத்துமா நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக சொன்னதையே நான் சொல்லிக் கொண்டிருப்பேன். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற வரைக்கும் சொன்னதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொன்ன தேவன் இன்னொரு காரியத்தையும் சொல்லியிருக்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்கள். 23ஆம் வசனம். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவா எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு நீதிமானுடைய பிழைப்பை பற்றி ஆண்டவர் பேசாமல், எவ்வளவு பெரிய துன்மார்க்கனா இருந்தாலும் அந்த துன்மார்க்கத்தை விட்டு அவன் மனம் திரும்பிட்டா போதும், நான் அவனை பிழைக்க வைப்பேன். அவன் சாகிறத நான் விரும்பலை. எவ்வளவு ஒரு பெரிய மோசமான பாவியா இருந்தாலும் அவன் சாகிறத நான் விரும்பலை. உலகத்தினுடைய நடப்பு என்ன தெரியுமா? ஒரு மனிதனால் ஒரு ஊருக்கு ஆபத்து என்றால் அந்த ஊர் மக்கள் எப்படா இவன் சாவான்னு விரும்புவாங்க, சாவை விரும்புவார்கள். ஒரு மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரி சரியாக அந்த மாவட்டத்தை நடத்தாமல் அராஜகம் செய்து கொண்டிருப்பானா, லஞ்சம் வாங்கி கொண்டிருப்பானால் அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் ஒன்று இவன் மாற்றலாகி போக வேண்டும், இல்லாவிட்டால் சாக வேண்டும் என்று சாவை விரும்புவார்கள். ஒரு ரவுடி ஒரு பெரிய ஏரியாவில் அராஜகம் பண்ணி கொண்டு கற்பழிப்பு செய்து கொண்டு மாமூல் வாங்கி கொண்டு ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு பதஷ்டமான சூழ்நிலையே ஏற்படுத்தி வைத்திருப்பான் என்றால் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இந்த ரவுடி எப்பொழுது சாவான் என்று அவனுடைய சாவை விரும்புவார்கள். ஆட்சியாளர்கள் மிக கொடுமையாக இருக்கும் பொழுது, அந்த நாட்களிலே ஹிட்லர் எப்பொழுது சாவான் என்று மக்கள் விரும்பினார்கள். கொடுங்கோல் ஆட்சி செய்த எத்தனையோ ராஜாக்களை ஜனங்கள் எப்பொழுது இவன் சாவான் என்று எதிர்பார்த்தார்கள். இன்றைக்கும் இப்படிப்பட்ட இயக்கங்கள் மக்களுக்குள் இருக்கிறது. இந்த மனிதன் ஆள்வதை விட இவன் செத்துவிட்டால் இந்த தேசம் நன்றாக இருக்குமே என்று சாகிறவனுடைய சாவை விரும்புகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எவ்வளவு பெரிய துன்மார்க்கனா இருந்தாலும் நீ சாகிறத நான் விரும்பல. அப்புறம் நான் என்ன விரும்புகிறேன்? நீ மனம் திரும்பு. 32ஆம் வசனத்தினுடைய முழு பகுதியை வாசிக்கிறேன். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மனம் திரும்ப வேண்டும். ஒருவேளை COVID-19 ரொம்ப ஆழமாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவார். ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவார். இதை மற்றவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்தால் உங்களுக்கு தான் நான் சொல்லுகிறேன். மனம் திரும்புதல் என்றால் என்ன? 3 காரியங்களை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். 21ஆம் வசனத்தில் துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி, பாவங்களை விட்டு திரும்புவதுதான் மனம் திரும்புதல். இனி நான் இப்படி செய்ய மாட்டேன், இனி இந்த காரியத்தை பார்க்க மாட்டேன். எது பாவம் என்று உணர்ந்தும் அதை அவன் ஆசையோடு செய்து கொண்டிருந்தானோ அந்த பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும். 27ஆம் வசனத்தில் துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும், அந்த துன்மார்க்கமான செயல்களை விட்டு விலக வேண்டும். 28ஆம் வசனம், அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியா. துன்மார்க்கம், இப்படித்தான் வாழ்வேன், தப்புன்னு தெரியும், இப்படித்தான் வாழ்வேன்கிற துன்மார்க்கத்திலே வாழ்வது. மீறுதல் என்பது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சும் மீறி செய்யக்கூடியதான ஒரு காரியம், பாவங்கள். இந்த 3 காரியங்களையும் விட்டு திரும்ப சொல்கிறார். 30ஆம் வசனத்தில், ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவனை அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள்,
உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாக இருப்பது இல்லை. இந்த 18ஆம் அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இதுதான். அதாவது துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்திலிருந்து மனம் திரும்பி விட்டால், ஸ்தோத்திரம், பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். இந்த 28ஆம் வசனம், அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதலை விட்டு எப்படி எச்சரிப்படைவது? இப்படிப்பட்ட பிரசங்கங்களை கேட்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது எச்சரிப்பு அடைய வேண்டும். இந்த மாதிரி எத்தனை பிரசங்கத்தை கேட்டிருக்கேன், இதை இந்த பாஸ்டங்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு இந்த எச்சரிப்பை அசட்டை செய்கிறவர்கள் அந்த தண்டனையை மாற்ற முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையை ஊழியக்காரன் மூலமாய் உனக்கு எச்சரிப்பாய் கொடுக்கும்போது, அந்த எச்சரிப்பு அடைந்து நீ இனி நான் இப்படி செய்ய மாட்டேன் என்று திரும்பி விட்டா நீ பிழைக்கவே பிழைப்பாய், அவன் சாவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை பார்த்து கொண்டிருக்க எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பிழைத்திருக்கும்படியான வழிகளை கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். முதலாவது, மனம் திரும்பினார் நாம் பிழைப்போம் என்று சொல்லுகிறார். என்னாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம், என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். நடந்த சம்பவம் என்ன? ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக திரும்ப திரும்ப பாவம் செய்து கொண்டே இருந்தபடினால் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அவர்கள் மத்தியில் தேவன் அனுப்பினார். எச்சரித்தார். எச்சரித்தும் மனிதன் கீழ்ப்படியாவிட்டால் தான் தேவன் தண்டனை கொடுக்கிறாரே தவிர எடுத்த உடனே அடிக்க மாட்டார், தண்டனை கொடுக்க மாட்டார். அவர் நீதியுள்ள தெய்வம். எச்சரிப்பு கொடுத்து இருதயத்தை கடினப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய முதுகுக்கு பின்பாக தூக்கி போட்டுவிட்டு, நீர் என்ன சொல்லுகிறது, நான் என்ன செய்கிறது என்கிற எண்ணத்தில் வாழ்ந்த மனிதன். அப்படி இஸ்ரவேல் மக்கள் அப்படி செய்தபடினால் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். இங்கேயும் சாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்தால் என்ன நடக்கும்? விஷம் ஏறும். இன்றைக்கு கொரோனா வியாதி அப்படித்தான். அது கடிப்பதில்லை, வந்து ஒட்டி கொள்ளுகிறது, தாக்குகிறது. நுரையீரலுக்குள்ளே போய் அதனுடைய ஃபங்க்ஷனை எல்லாம் தடுக்கிறது. மூச்சு விட முடியாத நிலைமைக்கு கொண்டு வருகிறது. விஷம் தலைக்கு ஏறுவது போலதான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே சர்ப்பங்கள் கடிக்க ஆரம்பித்தது. அப்பொழுது மோசே ஜெபித்த போது ஆண்டவர் மனம் இறங்கி அதற்கு தப்பும்படியான வழியை சொல்லிக் கொடுக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஒரு வெண்கலத்தில் ஒரு சர்ப்பத்தை செய்து வை, அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான் என்று சொன்னார். அப்படி என்றால் ஆண்டவர் விக்கிரகத்தை என்கரேஜ் பண்றவரா அல்ல. அந்த சர்ப்பம் கடித்தது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்களா இல்லையா என்று பார்ப்பதற்காக இப்படி ஒரு செயலை செய்ய சொல்லுகிறார். அதற்கு பின்பு எப்பொழுதுமே அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்கவில்லை. இந்த சர்ப்பம் கடித்ததுக்கு காரணம் என்ன? என்னுடைய கீழ்ப்படியாமை. அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்று சொன்ன உடனே அந்த சர்ப்பத்தை செய்து வைக்கிறார்கள். அந்த நாட்களில் அதை பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். இதே காரியத்தை நான் உங்களுக்கு வேறு விதத்தில் சொல்ல விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே எந்த சிலையும் நாம் பார்க்க தேவையில்லை, எந்த பாம்பையும் பார்க்க தேவையில்லை. சர்ப்பம் என்றாலே சத்துருவுக்கு ஒப்பாகத்தான் இருக்கிறார். 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறேன். சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். இப்படி உயர்த்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நித்திய ஜீவனை அடையும்படி, அதாவது அவன் சாகாமல் பிழைக்கும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே யோவான் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம். 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொன்னார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு மனுக்குலத்தினுடைய பாவத்துக்காக அன்றைக்கு எப்படி மோசேயை ஏற்றி வைத்த அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து பிழைத்தார்களோ அதை போல ஆண்டவர் தானே தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். இப்பொழுது இயேசுவை நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனம் திரும்பினால் பிழைப்பீர்கள், இயேசுவை நோக்கி பார்த்தார் பிழைப்பீர்கள். அந்த இயேசுவை கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்தார். இன்னைக்கு எத்தனை பேர் மரண தருவாயிலே இயேசுவை நோக்கி பார்த்து பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? நாம் இயேசுவை நோக்கி பார்ப்போம், சர்ப்பத்தை அல்ல. இந்த கொரோனா வியாதி எத்தனை பேருடைய உயிரை குடித்து கொண்டிருக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் பிழைப்பதற்கு வழியை தேவன் வைத்திருக்கிறார். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வுங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஆண்டவரிடத்துல எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது. எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த கொரோனாங்கிற பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் என் ஆண்டவர் ஒரு தீர்வை வைத்திருக்கிறார். எனவே கொரோனா, இந்த மரணம் என்பதற்கு அப்பாற்பட்டு நீங்கள் நன்றாக வாழும்படி, நீங்கள் சுகமாய் வாழும்படி இயேசுவை நோக்கி பாருங்கள், அவருடைய முகத்தையே நோக்கி பாருங்கள். சங்கீதத்தின் புத்தகம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆம், உங்க வாழ்க்கையில வெட்கப்படக்கூடிய சூழ்நிலை வருதுன்னா உடனே இயேசுவை நோக்கி பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால் உங்க முகம் வெட்கப்படாதபடி தேவன் பாதுகாத்து கொள்வார். பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசன புத்தகத்தில் இன்னொரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆமோஸ் 5:4 கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடாதீர்கள், கில்காலிலும் சேராதீர்கள், பேர்சபாவுக்கும் போகாதீர்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆண்டு என்னை தேடு, என்னை நோக்கி பார் என்று சொல்லுகிறார். 3 காரியங்களை சொன்னேன். முதலாவது, மனம் திரும்புங்கள். உங்களுடைய பாவத்தை விட்டு, உங்களுடைய துன்மார்க்கத்தை விட்டு, நீங்கள் செய்த மீறுதல்களை விட்டு மனம் திரும்பும்போது நீங்கள் பிழைப்பீர்கள். இரண்டாவதாக, உயர்த்தப்பட்ட இயேசுவை, கல்வாரி சிலுவையிலே உயர்த்தப்பட்ட இயேசுவை, நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கும்படியாக ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கினார். மோசேயினால் சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். அவரை நோக்கி பார்த்தால் பிழைப்போம். மூன்றாவது, கர்த்தரை தேடுங்கள். இது தேவ பிள்ளைகள், தேவனை அறிந்தவர்கள். கர்த்தரை தேடுறீங்களா? ஆண்டவர் இயேசு சொன்னார்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இவ்வளவு பிரச்சனை வந்தும் ஜெபம் பண்ணாத எத்தனை கிறிஸ்தவங்க, தங்களுடைய பாவத்திலே நிலைத்து நிற்கக்கூடிய எத்தனை கிறிஸ்தவங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இன்னும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? பாவம் என்றால் உபச்சாரம், வேசித்தனம், கொலை, கொள்ளை மட்டுமல்ல. நீ தேவனை தேடாமல் இருப்பதே பாவம், நீ ஜெபிக்காமல் இருப்பதே பாவம். ஆண்டு சார், நீ நல்ல பிழைக்கு என்ன தேடு, காலையில் என்னை தேடு, அதிகாலையில் என்னை தேடு, தினந்தோறும் என்னை தேடு, அடிக்கடி என்னை தேடு, என்னை தேடுங்கள் என்று ஆண்டவர் என்னை கூப்பிடு. அதான் அதனுடைய அர்த்தம். ஜெபிக்காத கிறிஸ்தவர்கள் மனம் திரும்புங்கள். வேதத்தை வாசிக்காத கிறிஸ்தவர்கள் மனம் திரும்புங்கள். ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபம். என்னுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? அடுத்த வாரம் ஆராதனை ஆன்லைனில் வருமா வராதாங்கிற சந்தேகம். ஏன்னா அதுக்குள்ள ஆண்டவர் வந்துடுவாரோங்கிற அப்படி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்துட்டாருன்னா என்ன நடக்கிறது? அப்படிதான் நான் நினைச்சு வாழ்றேன், அப்படிதான் நீங்க நினைச்சு வாழணும். அதுக்குரிய ஆயத்தம். தேவனை தேடுங்க. ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து அல்லது நாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டோம், நம்ம ஆண்டவரை தேடாமல் வாழ்ந்தா அது எவ்வளோ பெரிய கஷ்டம். சிலரை பார்த்துருக்கேன், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை மட்டும் தேட மாட்டாங்க. பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு மோசமான நிலைமைக்கு போனாலும் போவாங்களே தவிர ஆண்டவரை மட்டும் தேட மாட்டாங்க. ஏன்னா இறங்கி வந்து அவர்கிட்ட தங்களை அர்ப்பணிக்கிறது அவங்களுக்கு கௌரவ குறைச்சல தெரியுது போல. இவ்வளோ நாள் விட்டுட்டோம், இனி எப்படி வர்றது, ஆண்டவர் என்ன சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அவர் உங்களுடைய தகப்பன். எப்பொழுது வந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வார். ஆனால் இப்பொழுது வரும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்டாக. என்னை தேடுங்கள், என்னை தேடுங்கள். வெகு நாளாக கர்த்தரை தேடாமல் இருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களை தேடும்படி
எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். அவரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். 14ஆம் வசனத்துல, நீங்கள் பிழைக்கும்படி தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். நல்ல காரியத்தை செய்யுங்க, நன்மையை தேடுங்க, 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. நீங்கள் பிழைக்கும்படி நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று. இப்படியெல்லாம் நம்ம மனம் திரும்பாமல் இருந்தோம்னா 21ஆம் வசனத்தை சொல்றாரு, உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். நல்லவரே வல்லவரே தோத்திரம், அல்லேலூயா தோத்திரம், ஆண்டவரே எங்களை காப்பாத்துனீங்களே, இப்படியெல்லாம் நீங்க சொல்லி துதிக்கிறீங்களே, இந்த பண்டிகைகளை நான் வெறுக்கிறேன். உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் தகன பலிகளையும் போஜன பணிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உங்கள் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். இப்படிலாம் ஏன் சொல்ற தெரியுமா? நீ மனம் திரும்பாம என்ன தேடாம நீ ஒரு பாரம்பரியமா ஒரு ஆராதனை நடத்தி இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா நான் உன்னை பார்க்க மாட்டேன், நீ சொல்றதை கேட்க மாட்டேன், உன் பழியை அங்கீகரிக்க மாட்டேன், உன் காணிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனா என்னுடைய வாஞ்ச நீ பிழைப்பது, நீ பிழைக்கும்படி மனம் திரும்பு, நீ பிழைக்கும்படி அவரை நோக்கிப்பார், நீ பிழைக்கும்படி அவரை தேடு. லேவியராகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம், ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிற எவனும் அவைகளால் பிழைப்பான். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பிழைக்கணும்னா நான் அடுத்து சொல்லக்கூடிய காரியம், ஆண்டவர் சொல்ற காரியம், முதலாவது மனம் திரும்பு, 2வது ஆண்டவரை நோக்கிப்பார், 3வது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடு, 4வது அவர் உனக்கு எழுதி கொடுத்திருக்கிற இந்த கட்டளைகளின்படி செய். அதைத்தான் வாசிக்கிறோம். ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் அவைகளால் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 20:11 சொல்லப்பட்டிருக்கிறது, என் கட்டளைகளின்படி செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் பைபிள் படிக்கும்போது இதை சும்மா ஒரு கடமைக்காக படிக்காம நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை உணர்த்துமானால் நாம் அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். ஏதாவது நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் தவறி இருப்போமானால் அதை உணர்த்துமானால் அதை நாம் செய்ய வேண்டும். இப்படி ஒரு கைடு போல நாம் இதை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் கூகுள் மேப் நேவிகேட்டர் வச்சுருப்பாங்க. அந்த நாட்களில் கூகுள் மேப்பில் நீங்கள் போகிற இடத்துக்கு அந்த அட்ரஸை டைப் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்டில் போ, ரைட்டில் போ, நேராக போ, அடுத்த லெஃப்டில் திரும்ப, அது சொல்ல 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 அழகாக போய் அந்த இடத்த அடைகிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நித்திய ஜீவன்கிற ஒன்றை உனக்கு வச்சுருக்கேன், நீ இந்த பைபிளை படித்து அது என்ன சொல்லுதோ செய், செய்யாதன்னு சொன்னால் செய்யாத, நில்லுன்னு சொன்னால் நில்லு, உட்காருன்னு சொன்னால் உட்காரு, படுன்னு சொன்னால் படுத்துரு, அது என்ன சொல்லுதோ அப்படியே செய். அப்படி செய்தால் நீங்கள் பிழைப்பீர்கள், நீங்கள் சாவதில்லை, நீங்கள் பிழைப்பீர்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். புதிய ஏற்பாட்டில் ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இது ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு. ஒவ்வொரு படிப்படியாக நான் வரேன். துன்மார்க்கனை பார்த்து சொல்லுகிறார் மனம் திரும்பு என்று. பொதுவாக ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு சொல்கிறார் என்னை தேடுங்கள் என்று. மனம் திரும்பினவர்கள் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி நோக்கி பார்த்தவர்கள் தினந்தோறும் என்னை தேடுங்கள் என்று சொல்கிறார். தேடுகிறவர்கள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்கிறார். இப்படி கீழ்ப்படிந்து வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இந்த சரீரம், இந்த கண்ணு, இந்த மூளை, இந்த சிந்தை, இதெல்லாம் பாவத்தை விரும்பக்கூடியது. பாவ கற்பனைகள் ஏராளம் இருக்கு. பாவத்தை பார்த்து ரசிக்கக்கூடிய கண்கள் ஏங்கி கொண்டிருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் பாஸ்டர்? நாங்கள்லாம் அந்த பாதையில் வந்தவங்க. நான் இந்து குடும்பத்திலிருந்து வந்தேன். அந்த அனுபவம், கண்ணு விரும்புறதை செய்தோம், சிந்தை கெட்ட சிந்தையில் தவறான கற்பனைகளில் வாழ்றது, இதெல்லாம் நம்முடைய எல்லாருடைய பழைய வாழ்க்கையில இது இருந்துச்சு.
இதெல்லாம் சரீரத்தின் செய்கைகள். ஆனால் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரே, இந்த பரிசுத்த ஆவியிலே நிறைந்து நம்முடைய சரீரத்தில் எழும்புகிற இந்த பாவ இச்சைகள், ஆசைகள், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு புறம்பான எதிராய் செயல்படக்கூடிய இந்த காரியங்களை நாம் அழித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி அழித்து கொண்டே இருந்தால் பிழைப்போம். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி மனம் திரும்பினேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி மனம் திரும்பினேன், அந்த கதை செல்லுபடியாகாது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியிலே நிரம்பி உங்கள் மாம்ச இச்சையை தூண்டுகிற இந்த சரீரத்தின் செய்கைகளை நீங்கள் அழித்து கொண்டே இருக்க வேண்டும், அழித்து கொண்டே இருக்க வேண்டும். நேற்றைக்கு நடந்த ஒரு காரியம், ஹமாஸ் தீவிரவாதிகள் காசா பகுதியிலிருந்து ராக்கெட் ஏவுகணைகளை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலிலிருந்து தடுப்பு சாதனத்தின் மூலமாக அது உள்ளே வராதபடி வானத்திலேயே அதை அழித்து விட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? எதிரி இந்த ராக்கெட்டை வீசும்போது சரியானபடி அதை கண்காணித்து அதை வழியிலேயே அழித்து விட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அது நேரடியாக விழுந்தால் இஸ்ரவேலில் இருக்கிற அநேக மக்கள் செத்து விடுவார்கள், பிழைக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், உனக்குள்ள ஒரு பவர்ஃபுல் ஸ்பிரிட்டை கொடுத்துருக்கேன். உன்னுடைய ஆவியில என்னுடைய ஆவி ஒன்றாய் இணைந்து ஒரு பவர் உனக்குள்ள வரும்படியா நான் கொடுத்திருக்கிறேன். இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் செலுத்தப்படுகிற இந்த ராக்கெட்டை போல பிசாசானவன் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுப்பதற்கு மாம்ச இச்சைகள், மாம்ச எண்ணங்கள், பாவ சோதனைகள் என்கிற இப்படிப்பட்ட காரியங்களை வீசிக்கிட்டே இருக்கான். நீ ஆவியில விழிப்புணர்வா இருந்து நீ இந்த ஆவியில நிரம்பி ஜெபித்து ஜெபித்து அந்த செய்கைகளை எல்லாம் அழித்து கொண்டே இருந்தால் நீ பிழைப்பாய். எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? அந்நிய பாஷை பேசுறதுக்கு இந்த ஆவியானவரை பயன்படுத்துறோம். இல்லாட்டா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கைதட்டி கொஞ்ச நேரம் அப்படி குதிச்சுக்கிறதுக்கு ஆவியானவரை பயன்படுத்துறோம். அதை விட மேலானவர் ஆவியானவர், நம்மோடு வாழ்கிறவர், நம்மோடு பேசுகிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை தேற்றுகிறவர், நம்மை உற்சாகப்படுத்துகிறவர், நம்மை உந்தி தள்ளுகிறவர், ஆண்டவருக்காய் வாழும்படியாக நம்மை உணர்வடைய பண்ணுகிறவர். இந்த ஆவியானவர் பலத்தின் ஆவியாக இருந்து உங்களுக்குள் இருந்து எழும்புகிற இந்த பாவ காரியங்களை எல்லாம் அழித்து போடும்படியாக அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆவிக்குரிய வாழ்க்கையில பிழைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் சரீரத்திலே பிழைத்திருக்கிறார்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து இருக்கிறார்கள். இதைத்தான் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொன்னார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம், நீ செத்தவனாய் இருக்கிறாய். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சரீரத்தில் பிழைத்திருக்கிற அநேக விசுவாசிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போய் கிடக்கிறார்கள். பாவம், அக்கிரமம், ஜெபமற்ற வாழ்க்கை, ஒரு வேத வாசிப்பற்ற ஒரு வாழ்க்கை, செத்து போன நிலைமை. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிழைத்திருக்கிறீர்களா? செத்து போய்விட்டீர்களா? இந்த சரீரம் என்றைக்காவது ஒரு நாள் சாகும். ஆண்டுடைய வருகை சமயமாயிருந்தால் சாகாமல் மறுரூபமாகும். அதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இந்த சாகிற உடம்புக்காகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, என்னென்னைக்கும் தேவனோடு வாழும்படியான ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறாரே, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் சாகாமல் இருக்க வேண்டுமானால் இந்த ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை நீங்கள் அழித்து கொண்டே இருக்க வேண்டும். மீண்டும் ரோமர் 8:13 வாசிக்கிறேன். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். இந்த உலகத்துக்காகவே வாழ்றது, மாம்ச இச்சைகளை நிறைவேற்ற, மனசு விரும்புறதை செய்யறது. அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தா இந்த உலகத்திலையும் இந்த மரணம், அதுக்கப்புறம் 2ஆம் மரணமும். ஏன் இதே செய்தியை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார்? நாம் வாழ்கிற காலம் அப்படிப்பட்ட காலம், நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள். விழிப்புணர்வு தேவை, ஒரு எச்சரிக்கை தேவை. எனவேதான் ஆண்டவர் தொடர்ந்து, நான் எவ்வளவோ வேற ஏதாவது செய்து கொடுக்கலான்னு நான் ஜெபம் பண்ணாலும் திரும்ப திரும்ப இந்த காரியங்களைத்தான் கர்த்தர் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். சபை ஆயத்தப்படுத்து, சபை ஆயத்தப்படுத்து. என்ன நடக்கும்னு தெரியாது, ஜனங்கள் எப்பொழுது விழிப்பா இருக்கணும். என்னுடைய பாரம் அதுதான், ஆண்டவர் சொன்னதை செய்வது. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று. இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். இந்த உலகத்திலே நாம் செத்தாலும் ஒரு நாள் பிழைப்போம் என்று வேதம் சொல்கிறது. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய முதுகெலும்பு போன்ற ஒரு உபதேசம். இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடிவதில்லை, இதற்கு பின்பும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. எல்லா செய்தியிலும் நான் சளைக்காமல் இதை சொல்லுகிறேன், சளைக்காமல் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இது ரொம்ப முக்கியம். யோவான் 11 அதிகாரம் 25 வசனம். இயேசு அவளை நோக்கி,
நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இப்ப நீ மரிக்காமல் பிழைப்பதற்கு என்ன வழின்னு சொன்னவரு, ஒருவேளை நீ செத்துட்டா கூட என்னை விசுவாசிக்கிறதுனால நீ பிழைப்பாய். ரெண்டு காரியம். சரீரத்தின்படி லாசரு செத்து போயிட்டான். அதே லாசருவை மீண்டும் சரீரத்தின்படி பிழைப்பதற்கு உயிரோடு கூட ஆண்டவர் எழுப்பினார். இது ஒரு சத்தியம். இன்னொரு சத்தியம், தேவனை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் இந்த சரீரத்தில் மரித்தாலும் எக்காலம் துணிக்கும் போது, இயேசு கிறிஸ்து ஆமென் அவர் நம்மை மீட்கும்படியாக வரும்போது எக்காலம் துணிக்கும் போது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள். அதான் மரித்தாலும் பிழைப்பான். 26ஆம் வசனம், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனவனும் என்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா? சாகாம இருக்க முடியுமா? ஆம். இயேசுனுடைய வருகை வந்துவிட்டால் சாவை காணாமல் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு உதாரணம், இன்றைக்கு வரைக்கும் எலியா சாகலை, எலியாவை எடுத்துக்கொண்டார் ஆண்டவர். ஏனோக்கு இன்னைக்கு வரைக்கும் சாகலை, ஏனோக்கை தேவன் எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு வரைக்கும் சாகாம இருக்காங்க இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்ப இயேசுனுடைய வருகையில் நம்ம போயிட்டோம்னா சாகாமல் இருப்போம். ரெண்டு சாவை பற்றி தொடர்ந்து நம்மை சுற்றிலும் சாவு நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சாவை பற்றி தான் பிரசங்கம் பண்ணுகிறேன். நாம் சாவதற்காக அல்ல, நாம் பிழைப்பதற்காக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இதான் நம்முடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். 1 யோவான் 2:25 ஆண்டவர் சொன்னார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம். ஆம், சாவுக்கு பயப்பட வேண்டாம். சாவு எல்லாருக்கும் வரக்கூடியது, எல்லா இடத்திலும் எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடியது. ஆனால் அகால மரணம் நமக்கு தேவையில்லை. போன வாரத்தில் சொன்ன அதே வார்த்தையை தான் சொல்றேன். ஆண்டு சொல்ல, நீ பிழைக்கும்படி மனம் திரும்புவாயா? நீ பிழைக்கும்படி என்னை நோக்கி பார்ப்பாயா? நீ பிழைக்கும்படி என்னை தேடுவாயா? நீ பிழைக்கும்படி என் கற்பனைகளை கை கொள்வாயா? நீ பிழைக்கும்படி ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிப்பாயா? அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆம், எனக்கு என்ன வந்தாலும் என் ஆண்டவர் காப்பாற்றுவார். என்ன பிரச்சனை, என்ன வியாதி, என்ன போராட்டம் வந்தாலும் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார். இன்னைக்கு நமக்கு கோவிட் டெஸ்ட் எடுக்க போகும்போதே பயமா இருக்கு இல்லையா? பாசிட்டிவ்னு வந்துட்டா என்ன பண்றது, பயம். அந்த டெஸ்ட் எடுக்கும் போதே நமக்கு பயம். பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடுவாங்க, சுத்துருவோமோ அப்படின்ட்டு. ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை பார்ப்பாய். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எனக்கு ஒன்றும் ஆகாது, எது வந்தாலும் என் ஆண்டவர் என்னை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் பாவத்தை மன்னிப்பது மட்டுமல்ல, அற்புதம் செய்யக்கூடிய ரத்தமாகும். இயேசு கிறிஸ்துடைய காயப்பட்ட கரம் இன்னைக்கும் எனக்காய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இன்னைக்கு செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா, நீங்கள் பிழைப்பீர்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நான் பிழைப்பேன். பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பிழைப்பீர்கள், நீங்கள் பிழைப்பீர்கள். ஆண்டவர் சொல்கிறார் அவங்கள பார்த்து, சாகரவனுடைய சாவை நான் விரும்பவில்லை, நீங்கள் பிழைத்திருக்கும்படி இன்று வரை ஜீவனோடு இருக்கிற ஆண்டவர் உங்கள் பிழைப்பை தான் விரும்புகிறார். எனவே அவரை நோக்கி பாருங்கள், மனம் திரும்புங்கள், கற்பனைகளை கை கொள்ளுங்கள், ஆவியில நிரம்பி பாவ சோதனைகளை ஜெயித்து வாழுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த பூமியில நாம் மரிக்க வேண்டிய நாள் வந்தால் மரித்தாலும் பிழைத்து அவரோடு இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, ஒரு நம்பிக்கையான வார்த்தையை இன்றைக்கு நாளில் எங்களுக்கு கொடுத்தீரையா. சாவை கண்டு பயப்படுகிறவர்களாக அல்லாமல், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்ன பவுல் எந்த வீரத்தோடு, எந்த விவேகத்தோடு, எந்த விசுவாசத்தோடு சொன்னாரோ அதே வீரத்தோடு, விவேகத்தோடு, விசுவாசத்தோடு நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் பிழைப்போம். நாங்கள் சாவுக்கு பயப்படவில்லை. தேவ சித்தம் நிறைவேறாமல் நாங்கள் செத்து விடக்கூடாது. தேவன் அனுமதிக்கிற நேரத்தில் எங்களுக்கு மரணம் வந்தால் எங்களுக்கு பயம் இல்லை. ஒருவேளை எனக்கு இது வந்து விடுமோ, இப்படி நடந்து விடுமோ என்று யாராவது பயந்து கொண்டிருப்பீர்களானால் அவர்களை கர்த்தர் இன்றைக்கு தொடுவீராக. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவ பிள்ளைகளை கரங்களை உயர்த்தி ஆமென் ஹalleluya. ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே இப்படி ஒரு உணர்வு வருகிறபடியால் நான் உங்களை லீட் பண்றேன். கரங்களை உயர்த்தி உங்க தலைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் சாகாமல் பிழைத்திருப்பேன், நான் சாகாமல் பிழைத்திருப்பேன் ஐயா. என்னுடைய சாவை நீ விரும்புகிற தேவன் அல்ல, என்னை பிழைப்பூட்டுகிற தேவனா நீர் இருக்கிறீர். ஹalleluya ஹalleluya. நன்றி 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 ராஜா. ஹalleluya ஹalleluya. சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் சாவாமல் பிழைத்திருந்து உம்முடைய அதிசயங்களை நான் மற்றவர்களுக்கு சொல்லுவேன், உம்முடைய அன்பை சொல்ல, உம்முடைய அற்புதங்களை சொல்ல நான் சாகாமல் பிழைத்திருப்பேன். நீங்களும் நானும் சாகாமல் பிழைத்திருப்பதற்கு காரணம் என்னன்னா, இன்னும் இந்த உலகத்துல நல்லா வாழணுங்கிறதுக்காக அல்ல, தேவனுக்காய் வாழ்வதற்காக, தேவனுக்காய் வாழ்வதற்காக. தகப்பனே, தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். நீர் உம்முடைய பிள்ளைகளை பிழைக்க வையும், உமக்காக பிழைத்திருக்கும்படி. அன்றைக்கு பவுல் கொரிந்தியருக்கு சொன்னது போல, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி என்று நாங்கள் வாசிக்கிறோமே. எனவே எல்லா பிள்ளைகளும் பிழைத்திருக்கணும், அவர்கள் உமக்காய் பிழைத்திருக்கணும். எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் சாகாமல் பிழைத்திருக்கணும், அவங்க மனம் திரும்பும்படி பிழைத்திருக்கணும், மனம் திரும்பி உம்மை நோக்கி பார்த்து பிழைத்திருக்கணும். கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வீராக. இந்த நாளிலிருந்து சாவின் எண்ணிக்கை குறைவதை நாங்கள் காண கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. உம்முடைய மாறாத பிரசன்னமும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளோடு தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னிடைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். God bless you.